இந்த வீடியோ பார்க்குற உங்களை நீங்களே கெட்டவன் நினச்சிக்கோங்க, அதுதான் உண்மை அப்படின்னு நான் சொல்ல திருவள்ளுவர் சொல்கிறார். என்னடா தப்பாக ஏதாவது திருக்குறள் எழுதிட்டாரா அப்படி தான் நினைக்கிறீங்க? இல்லை, கண்டிப்பாக இல்லை. இது என்னன்னு பார்க்கலாம். திஸ் இஸ் யுவர் வெங்கடேஷ் வித்யா. வெல்கம் டு 115th வீடியோ, 16th வீடியோ. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்கணும்னா, திருக்குறளில் இருக்கிற அதிகாரம் நம்பர் 12 நடுவுநிலைமையில் இருக்கிற குறள் நம்பர் 6 பார்க்க போகிறோம். குறள்: கெடுவல்யான் என்பது அறிகதன் நெஞ்சம் நடுவொருகி அல்ல செய்யின். ரிப்பீட்டிங்: கெடுவல்யான் என்பது அறிகதன் நெஞ்சம் நடுவொருகி அல்ல செய்யின். இதோட பொருள் என்னென்னா, உங்களோட மனசு இருக்குல்ல, மனசு அது ஒரு கெட்ட செயலை செஞ்சு அதனால் வர பலனை எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லணும். ஓகேவா? சில ரொம்ப ரேராக சொல்லணும், சில பேருக்கு கண்டினியூஸாக கூட சொல்லணும். அந்த மாதிரி சுச்சுவேஷன் வந்துச்சுன்னா, உங்களை நீங்களே நான் ஒரு கெட்டவன், நான் இது பண்ணிட்டேன்னா என்னோடய வாழ்க்கை கெட்டு போயிடும் அப்படின்னு உங்களை நீங்களே உணர்ந்துக்கங்க அப்படின்னு சொல்கிறார். ஸோ அதனால் தவறு செய்வது, அப்படி ஒரு தவறு செய்வது ரொம்ப தீமை. ஸோ நம்ம அப்படி ஒரு தெரிஞ்சு தெரியாமல் கூட நடுநிலைமை தவறி எந்த தவறும் செய்யக்கூடாது. அப்படி செய்கிற சுச்சுவேஷன் இருந்தால் நான் ஒரு கெட்டவன், நான் இதனால் கெட்டு போயிடுவேன், அதனால் நான் பண்ண மாட்டேன்னு நீங்களே உணர்ந்துக்கங்கன்னு சொல்கிறார். ஸோ அப்போ நடுவுநிலைமையோட பார்சியாலிட்டி பார்க்காம சமமாக ட்ரீட் பண்ணுறதுங்கிறது எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் அப்படிங்கிறது இதில் சொல்ல வராது. ஓகே, நம்மளும் அதே மாதிரி ஃபாலோ பண்ணுவோம். தேங்க்யூ.